மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம். மணிமேகலை பிரியங்கா மோதல் அனைத்து உண்மைகளையும் கொட்டி தீர்த்த வனிதா என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். பிரபல டிவி ஒன்றில் ஒளிபரப்பாகி வருகின்ற குக்கி வித் கோமாளி என்ற நிகழ்ச்சியினை பார்ப்பதற்கு என்று பல ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி ஒரு சமையல் நிகழ்ச்சி மாத்திரமாக மட்டுமல்லாது அந்த நிகழ்ச்சியில் அதிகமாக நகைச்சுவையும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகும். அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் அனைவருமே நகைச்சுவை கலந்த ஒரு சமையல் போட்டியாக நீண்ட காலமாக அந்த நிகழ்ச்சியினை செயற்படுத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகின்ற ஒருவராக இருந்து வருகின்றார் மணிமேகலை. இந்த சீசன் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய மணிமேகலை தற்பொழுது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கிவிட்டார் என்ற தகவல் தான் ரசிகர்களை துயரத்திற்கு உள்ளாக்கியிருந்தது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியை ஒரு நகைச்சுவையாகவும் அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் நடைமுறைகளுக்கு ஏற்ப மணிமேகலை தொகுத்து வழங்கினார். அது எல்லோருக்குமே பிடித்த ஒரு விடயம்தான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராகத்தான் பிரியங்கா சென்றிருக்கின்ற பிரியங்காவும் தொகுத்து வழங்குகின்ற ஒரு பிரபல தொகுப்பாளினியாக இருந்து வருகின்றார். இருவருமே தொகுப்பாளினியாக இருந்து வருகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகின்றவர் மணிமேகலை என்ற ஒரு பகுதிக்குள் இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு போட்டியாளராக வந்த மணிமேகலை அவர்கள் கூறியிருந்தார். அதாவது தன்னுடைய தன்மானத்தை விட்டு தனக்கு உழைப்பு முக்கியமான ஒன்றே கிடையாது அப்படி என்று சொல்லி தனக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற ஒரு உரிமை வேணாம் என்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருந்தார். அது ரசிகர்களை பல கேள்விகளுக்கு உள்ளாக்கி இருந்தது. இன்னும் இந்த விடயம் குறித்து ஆராய போனால் பிரியங்கா தான் மணிமேகலையுடைய வேலைக்கு இடையே அவர் செயற்பட்டதன் காரணமாகத்தான் மணிமேகலை கோபம் அடைந்துள்ளதாகவும் அதனால் தன்னுடைய தன்மானத்தை பொருட்படுத்தி தான் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய மாதிரியும் ரசிகர்களுக்கு அவர் பதிலடி கொடுத்து வருகின்றார். ஏனெனும் மணிமேகலைக்கு ஆதரவாகத்தான் பலர் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள். ஏனென்றால் அந்த பிரபல தொலைக்காட்சியில் அதிகமாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்ற ஒருவராக இருந்து வருகிறார் பிரியங்கா. அதே சமயம் அவர் அந்த இடத்தில் வேறொருவரை விடாததனால் தான் அவர் அந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்குகின்றார் என்ற மாதிரியும் தற்பொழுது அதிகமாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது. என்னதான் இருந்தாலும் இந்த குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் இந்த சீசன்ல பிரியங்கா தான் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். அதே சமயம் அந்த நிகழ்ச்சியில் இருந்து போட்டியாளர்களாக இருக்கட்டும் தொகுப்பாளர்களாக இருக்கட்டும் அனைவருமே பிரியங்காக்கு சார்பாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். அதற்கு மணிமேகலை கூறியிருந்தார் செம்பு தூக்கிகள் என்ற மாதிரி பிரியங்காக்கு சார்பாக பேசியவர்களுக்கு அனைவருக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் ஒரு வீடியோவினை பதிவிட்டிருந்தார். அது பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. என்னதான் இருந்தாலும் அப்படி அவர் கூறியிருக்க கூடாது என்ற மாதிரி பலர் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பட்டியலில் நடிகையாக இருந்து வருகின்ற வனிதா அவர்கள் கூறியிருக்கின்ற பிரியங்காக்கு மணிமேகலைக்கும் இடையிலான பிரச்சனையானது அந்த நிகழ்ச்சியில் மாத்திரம்தான். அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பிரச்சனைப்பட்டார்கள், ஒருவரை ஒருவர் போட்டியிட்டார்கள். அதே சமயம் மணிமேகலையும் அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிவிட்டார். அது அவருடைய தன்மான பிரச்சனை. அவர் செய்வது சரியாக இருந்தாலும் பிரியங்காக்கு சார்பாக பேசினவர்களை சொம்பு தூக்கிகள் என்று மணிமேகலை கூறிய விடயம் தவறான ஒரு விடயம் தான் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியில் அதிகமாக அனுபவம் பெற்றவர் பிரியங்கா ஒரு சீனியராக இருந்த பொழுது அவர் சொல்வதையும் மணிமேகலை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே என்ற மாதிரி தான் அவர் கூறின ஒரு கருத்து இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது அதற்கு உதாரணமாக வனிதா அவர்கள் கூறியிருந்தார், ஒரு படத்தில் பிரபலமான நடிகராக இருக்கின்ற ஒருவர் நடித்திருந்தாலும் அவர் கூறுகின்ற சில விடயங்களை இயக்குனரும் கேட்டுக்கொள்வார். அவ்வாறு தான் இந்த ஒரு சம்பவம் அமைய பெற்றிருக்கின்றது. மிகவும் அனுபவம் கொண்ட பிரியங்கா மணிமேகலைக்கு சொல்லும் பொழுது மணிமேகலை ஏற்றுக்கலாம் அல்லது தன்னுடைய தன்மானம் தான் முக்கியம் என்று அதை வேலையை விட்டு விலத்தி பார்த்திருக்கலாம். அதை விட்டு இவர் பிரியங்காவுக்கு சார்பாக பேசியவர்களை எல்லாம் சொம்பு தூக்கி என்று கூறிய விடயமானது தவறான விடயம் என்ற மாதிரி வனிதா கூறியிருக்கின்ற விடயம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு பல விமர்சனங்களையும் பெற்று வருகின்றது. ஆகவே இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதினோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.